Okay, good morning students. இப்போ யூனிட் 5ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா மூவிங் ஆவரேஜ் மெத்தட் பார்க்க போறோம். மூவிங் ஆவரேஜ் மெத்தட் ஃபர்ஸ்ட் அப்படினா என்ன அப்படினு பார்க்க போறோம். இப்போ நமக்கு क्वेश्चंस எப்படி கேட்பாங்க அப்படினா 3 இயர்லி மூவிங் ஆவரேஜ் and 4 இயர்லி மூவிங் ஆவரேஜ் அப்படினு சொல்லி क्वेश्चंस கேட்பாங்க. அந்த மாதிரி क्वेश्चंस கேட்டா நம்ம எப்படி அட்டெண்ட் பண்ணனும் அப்படினா ஃபர்ஸ்ட் மூவிங் ஆவரேஜ்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். The average value of a number of years or months or weeks is taken into account. It is placed at the center of time. It is normal or trend value for the middle period. இப்படி சொல்லி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கால்குலேஷன் ஆஃப் எப்படின்னா நெக்ஸ்ட் வந்து கால்குலேஷன் ஆஃப் மூவிங் ஆவரேஜ். இந்த ஹெட்டிங் கீழே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ கொஸ்டின்ஸில் வந்து 3 இயர்லி மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. 3 இயர்லி மூவிங் ஆவரேஜ் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 3 எலமெண்ட்ஸை ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ a + b + c அப்படி 3 நெக்ஸ்ட்டு அடுத்துல b + c + d டிவைடட் பை 3, அடுத்து c + d + e டிவைடட் பை 3 இப்படி சொல்லி நம்ம ஆட் பண்ணணும். 3 இயர்லினா ஃபஸ்ட்டு 3 ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 5 இயர்லி அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணணும். அதே மாதிரி 4 இயர்லி அப்படின்னாலும் 4 இயர் ஆட் பண்ணி நம்ம டிவைட் பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சம் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து புரியும். சம் எப்படி ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க அப்படின்னா கொஸ்டின் ஃபைண்ட் தி 3 இயர்லி மூவிங் ஆவரேஜ் ஃப்ரம் தி ஃபாலோயிங் டைம் சீரியஸ் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. இப்படி கேட்கும்போது கொஸ்டின்ஸ் எப்படின்னா இப்போ இயர் கொடுத்துருவாங்க. இயரில் இப்படி இயர் நம்ம கொடுத்துருப்பாங்க. கீழே சேல்ஸ் கொடுக்கும்போது இப்போ இயருக்கு நேராக சேல்ஸில் வந்து 30, 45 செகண்டில் 45, 4, 39.3, 2001 41.4, 2002 42.2, 2003 46.4, 2004 வந்து 46.6, 2005 49.2 இப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ கொஸ்டின் எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா இப்படி கொஸ்டின்ஸ் கொடுத்துருவாங்க. அதில் ஃபஸ்ட்டு 3 இயர்லி மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ 3 இயர்லி மூவிங் ஆவரேஜ்னால் எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா இப்போ இதுக்குரிய டேபிளேஷன் வந்து நம்ம போட்டுக்கிறணும். ஃபஸ்ட்டு எப்படி டேபிளேஷன் போடணும் அப்படின்னா இப்போ டேபிளேஷன் நம்ம எப்படி போடணும் சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு இயர்க்குரிய டேபிளேஷன், அடுத்து சேல்ஸ் இன் டான்ஸ், நெக்ஸ்ட்டு 3 இயர்லி மூவிங் டோட்டல், அடுத்து 3 இயர்லி மூவிங் வேல்யூ. இதில் தான் இந்த மூவிங் வேல்யூ தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ட்ரெண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதர் நேம் இப்போ ஃபஸ்ட்டு இயர்
நம்ம நோட் நமக்கு கொடுத்துருக்குற இயரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கிறணும். ஃபஸ்ட்டு 8 1 2000 2001 2002 2003 2004 2005 இப்படி சொல்லி ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க. சேல்ஸ் இன்டர்னில் 31 45 39.3 41.4 42.2 6.4 46.6 49.2. இப்போ 3 இயர்லி மூவிங் டோட்டல்னால் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற எலமெண்ட்டை நம்ம தொடவே கூடாது. ஃபஸ்ட்டு இதை வந்து லீவ் பண்ணிடணும். இதில் வந்து நம்ம எழுதவே கூடாது எப்பயுமே. 3 இயர்லியும் சரி 4 இயர்லி 5 இயர்லி கொடுத்தாலுமே இதில் வந்து நம்ம எழுதவே கூடாது. ஃபஸ்ட்டு இதை விட்டுட்டு ரிமைனிங் 3 இயர்லி டோட்டல். அப்போ 3 இயர் ஆட் பண்ணி நம்ம டோட்டல் பண்ணணும். இப்போ 4 + 3 7 7 + 1 8 சேம் 9. இது பூரா ஆட் பண்ணோம்னா 3 இயரில் 114.8 வந்துடும். ரிமைனிங் அடுத்த 3 நீங்கள் ஆட் பண்ணோம்னா 126.1. ரிமைனிங் 3 22.9 வரும். இந்த இதில் 0 அதில் 35.2 42. ரிமைனிங் நீங்கள் ஆட் பண்ணும்போது ஒரு எலமெண்ட் தனியாகவே நிற்கும். அதில் சேம் இதில் லெஃப்ட் பண்ணிடும். இங்கே ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி போடுற மாதிரி வராது. அதனால் இதில் நம்ம வந்து தொடவே கூடாது. ரிமைனிங் இருக்கிற 3 இயர்னால் 3 இயர்லி 5 இயரில் 5 இயர்லி ஆட் பண்ணணும். இப்போ மூவிங் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிவைட் பை 3 போடணும். ஓகேங்களா? இப்போ 3 போட்டோம்னா உன்னோட டிவைட் பை 3 போட்டோம் 30. நீங்கள் 114.8 டிவைட் பை 3 போட்டு கால்குலேட்டர் சால்வ் பண்ணிங்கன்னா 38.27 வரும். தென் நெக்ஸ்ட்டு 42.03 இதை டிவைட் பண்ணோம்னா 40.97. அடுத்து 43.33. நெக்ஸ்ட்டு 45.07 47.40. இப்படி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது இம்பார்ட்டன்ட் 7 மார்க் கொஸ்டின். நம்ம இப்படி தான் சால்வ் பண்ணணும். 3 இயர்லி மூவிங் ஆவரேஜ் அப்படின்னா 3 இயர்லி எப்படி நம்ம சால்வ் பண்ணணும். அதே மாதிரி 4 இயர்லி மூவிங் ஆவரேஜ்னால் என்ன பண்ணணும், 4 இயராக வந்து இதில் வந்து சால்வ் பண்ணணும். 5 இயர்லாம் 5 இயர்லி மூவிங் ஆவரேஜ் கேட்டாங்கன்னா அப்படி சரி. இந்த வேல்யூ வந்து ட்ரெண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. இதுலேயே செகண்ட் சம் வந்து ஒரு சம் பார்ப்போம். இது வந்து 4 இயர்லி மூவிங் ஆவரேஜ் அந்த மாதிரி இருக்கிறது. கால்குலேட் தி 4 இயர்லி மூவிங் ஆவரேஜ் ஃபார் தி ஃபாலோயிங் டேட்டா. அதுலேயும் சேம் இயர் கொடுத்துருப்பாங்க. 4 5 6 சேம் 2001 2002 2003. நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் இன் டான்ஸ். ரிமைனிங் எலமெண்ட் கீழே எழுதியிருக்கோம். இப்படி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் வந்து தனியாக கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நல்லா கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ் வந்து இப்படி கேட்பாங்க. இதில் வந்து சொல்யூஷன்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 4 இயர்லி மூவிங் ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. அப்போ 4 இயர்லி மூவிங் ஆவரேஜ் எப்படி நம்ம 4 இயராக மூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு காலத்தில் இயர் நான் சொன்ன மாதிரி எழுதிக்கோங்க. இயர் எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷன்னா நேராக உங்களுக்கு இருக்கிறது 94க்கு என்ன இருக்கோ அதை தெரிஞ்சுக்கோங்க.
ஓகேங்களா? இப்போ நம்ம இப்படி நம்ம கொடுத்துருக்கிற சம்மை வந்து நமக்கு இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறணும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கொஸ்டினில் வந்து 4 இயர்லி மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 4 இயர்லி மூவிங் ஆவரேஜ்னால் ஃபஸ்ட்டு 4 இயரை வந்து மூவ் பண்ணணும். அப்போ நம்ம 4 இயர்லி மூவிங் என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்கள். இப்போ 4 இயரை வந்து நம்ம மூவ் பண்ணணும். 4 இயரை வந்து அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு 4 இயரை வந்து ஆட் பண்ணி நம்ம இங்கே போட்டுக்கிறணும். ஆட் பண்ணி 4 இயரில் மட்டும் மூவ் பண்ணுறோம், அதனால் ஆட் பண்ணி மட்டும் போட்டுக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு இதை நீங்கள் அடுத்ததில் மூவ் பண்ணினா 2002 வந்துடும். அடுத்து 2027 இதில் இது பண்ணிங்கன்னா மூவ் பண்ணிங்கன்னா 2066 இதில் 2170 2254 வரும். இல்லை 2326. நான் சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் இது பண்ணிடணும், இங்கேயும் இது பண்ணிடணும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு 4 இயர்லி மூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கம்பைன்டு டோட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் நம்ம இது பண்ணணும். கம்பைன்டு டோட்டல் கம்பைன்டு டோட்டல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த 4 இயரில் மூவ் பண்ணதை வந்து நம்ம டோட்டல் பண்ணணும். கம்பைன்டு டோட்டல்னால் அதுக்கு வந்து டோட்டல் பண்ணி நம்ம வந்து எழுதி வைக்கணும். எப்படி டோட்டல் பண்ணி எழுதி வைக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த இதில் ரெண்டையுமே டோட்டல் பண்ணணும். நெக்ஸ்ட் எலமெண்ட்டு இந்த இது. தென் சேம் 2 எலமெண்ட்டை வந்து நம்ம டோட்டல் பண்ணி எழுதி வைக்கணும். கரெக்டாக அந்த பிளேஸுக்கு நேராக நம்ம போட்டு எழுதி வச்சிட்டோம்னா இப்படி வந்து வந்துடும். இப்போ 2 பேப்பருக்கு இங்கே வந்துடும். இந்த 2 எலமெண்ட்டுக்கு இந்த 2 எலமெண்ட்டுக்கு இப்படி அடுத்தடுத்து நம்ம வந்து கம்பைன் பண்ணி டோட்டல் பண்ணணும். இப்போ லாஸ்ட்டாக மூவிங் ஆவரேஜ். இப்போ தான் ட்ரெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். மூவிங் ஆவரேஜ் இதில் உங்களுக்கு 4 இயர்லி கொஸ்டின்ஸ் கேட்டுருக்கிறனால நம்ம ட்ரெண்ட் வேல்யூ வந்து எப்படி இருக்கணும்னா, கொடுத்துருக்குற வேல்யூஸில் கம்பைன் டோட்டலை வந்து 4 இயர்லி மூவ் பண்ணுறதுனால நம்மளுக்கு 8ஆல் டிவைட் பண்ணணும். அது டபுளாக வந்து நம்மளுக்கு மல்டிப்ளை ஆகும், இது ஆகும். ஓகேவா? மல்டிப்ளை ஆகும். அப்போ எனக்கு டபுளாக இருக்கும்போது 4க்கு டபுளாக ஆகுதுன்னா 8 வந்துடும். அப்போ இதை 8ஆல் டிவைட் பண்ணால் என்னோடய ட்ரெண்ட் வேல்யூ கிடைக்கும். அப்போ 36/8 போட்டோம்னா 4.75. இப்படி எனக்கு இருக்கிற வேல்யூஸை வந்து இந்த வேல்யூவை 8ஆல் டிவைட் பண்ணோம்னா 3.63. சேம் இந்த வேல்யூவையும் நான் டிவைட் பண்ணேன்னா 1.63. இந்த வேல்யூ டிவைட் பண்ணோம்னா 529.50. கால்குலேட்டரில் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். 57.50. இதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின்ஸ். உங்களுக்கு வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, கால்குலேட் தி மூவிங் ஆவரேஜ் ஃபார் தி ஃபாலோயிங் டேட்டான்னு கொஸ்டின் இப்படி கேட்பாங்க. சொல்யூஷனில் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லாமே இருக்கணும். இயர் இருக்கணும், ப்ரொடக்ஷன் இருக்கணும், 4 இயர்லி மூவ் பண்ணணும். அடுத்து இதை மூவ் பண்ணுறதை கம்பைன் டோட்டல் பண்ணணும், டோட்டலுக்கு மூவிங் ஆவரேஜ் பண்ணணும். 4 இயர்லின்னு மட்டும் வந்தால் மட்டும்தான் 8ஆல் டிவைட் பண்ணணும் ட்ரெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது. மற்ற எந்ததுக்குமே இருக்கிற வேல்யூவை மட்டும் நீ டிவைட் பண்ணி போட்டால் போதும். 3 இயர்னா 3 இயர்லி, 4 இயர்லினா 4 இயர்லி பண்ணி போட்டால் போதும். தேங்க்யூ. எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு மெத்தட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மெத்தட். 10 மார்க் ப்ளஸ் 7 மார்க் இருக்கிற யூனிட்டு. இதில் வந்து லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தடுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட். நீ வந்து லீஸ்ட் ஸ்கொயர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர் கேன் பி யூஸ்ட் லீனியர் அண்ட் நான் லீனியர் ட்ரெண்ட். எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, லீனியர் அண்டு நான் லீனியர் ட்ரெண்டில் வந்து நம்ம இந்த இது வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ நம்மளோட ஃபார்முலா லீனியர் நான் லீனியர்னு சொல்லி பார்த்துருப்போம். ஃபார்முலா YC = A + BX. YCங்கிறது என்னென்னா ரெக்வயர்டு ட்ரெண்ட் வேல்யூவை தான் YC அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். எக்ஸுங்கிறதுனா யூனிட் ஆஃப் டைம். இதில் சேம் A அண்டு B ஆர் வந்து கான்ஸ்டன்ட்ஸ்.
இப்போ லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் எங்கே நம்ம யூஸ்னா லீனியருக்கும் நான் லீனியர் ட்ரெண்ட் யூஸ் பண்ணுறதுக்காக லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இதில் ஒய்சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பிஎக்ஸ் தான் ஃபார்முலா. இதில் சேம் நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும், நமக்கு அஸ் யூஸ்வலாக நம்ம இப்போ ஏக்குரியதில் நம்ம என்ன பண்ணுவோம், ஏ ஈக்குவல் டு சமேசன் ஒய் டிவைட் பை என்னு, இது ஃபார்முலா. பிக்கு என்ன போடுவோம்னா சமேசன் எக்ஸ் ஒய் டிவைட் பை சமேசன் எக்ஸ் ஸ்கொயர்டு. அப்போ நம்மளுக்கு என்னென்ன வேணும்னு நீங்களே பாருங்கள். ஒய் வேணும், என்னங்கிறது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் தெரியும், எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ, எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து எக்ஸை ஸ்கொயர் பண்ணுற வேல்யூ. அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு சம் கொடுத்தா என்னென்ன நமக்கு தேவைங்கிறத நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ ஒரு சம் பார்ப்போம். கம்ப்யூட் தி trend from following least square method. அப்போ எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா இயர், இங்கே பாப்புலேஷன் 2000 ஓகேங்களா. இப்போ லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தடில் நம்ம என்ன சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நம்மளுக்கு என்னென்ன ஃபஸ்ட்டு வேணும்னா ஃபார்முலா ஏ ஈக்குவல் டு சமேசன் ஒய் டிவைட் பை என்னு எக்ஸ் ஒய் இதெல்லாமே இருக்கும். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஃபஸ்ட்டு சேம் நம்ம டேபிள் காலத்தை நம்ம எப்பயும் போல் நம்ம சொல்யூஷனில் டேபிள் கால இயரை வந்து ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கிறணும். 2000, 2001, 2002, 2003, 2004. நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன், ஐ மீன் இல்லாட்டி பாப்புலேஷன், எக்ஸ் ஏதோ ஒய் கொடுத்துருக்குற பாப்புலேஷனை வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ 2000க்கு நேரம் நம்மளுக்கு என்ன இருக்குது, 0 2 7 1 0 9 7 இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம இது பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு இப்போ என்ன கண்டுபிடிக்கிறோம்னா எனக்கு நிறையா வந்து இதில் யூனிட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும். அப்போ டீவியேஷன் கண்டுபிடிச்சி நம்ம அந்த எக்ஸ் வேல்யூஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ டீவியேஷன் ஃப்ரம் 2002. நீங்கள் சம் டீவியேஷன் வந்து அசியூம் பண்ணுற டீவியேஷன் ஆக்சுவல் மீன் மெத்தடாக அதெல்லாம் பார்த்துருப்போம். தென் நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன வேணும்னா எக்ஸ் ஒய் லாஸ்ட்டாக எக்ஸ் ஸ்கொயர். ஃபஸ்ட்டு இப்போ 2000 தான், இது 2 போட்டிருக்கோம். அப்போ என்னோடய வேல்யூ வந்து இங்கே இயரில் வந்து என்ன கண்டுபிடிக்க டீவியேஷன் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். அப்படி ஃப்ரம் 2002 மைனஸ் இதில் இருக்கிற 2000 இப்போனா -2 வந்துடும். சேம் அடுத்து 2001 இங்கே இருக்கும். அப்போ 2001 இங்கே இருக்குன்னா இங்கே 2002 இருக்குது. அப்போ ரிமைனிங் -1 வரும். அடுத்து 2002 to 0 வந்துடும். தென் நெக்ஸ்ட்டு ரிமைனிங் 1 இங்கே 2 வந்துடும். இப்போ ஒய்ங்கிறது நம்மளுக்கு என்ன தெரியும், ஃபார்முலா நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் சமேசன் ஒய் போட்டிருப்போம். இது ஆட் பண்ணோம்னா சமேசன் ஒய் ஆட் பண்ணால் 5050 வரும். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ இதில் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ரிமைனிங் இதுக்கு பேர் சமேசன் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு தெரியும். எக்ஸ் ஒய் எங்கே கிடைக்கும் அப்படின்னா எங்கே கிடைக்குமோ சேம் நீங்கள் வந்து எக்ஸுங்கிறது உங்களுக்கு இங்கே இருக்கும், ஒய்ங்கிறது இந்த டேர்மில் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எக்ஸுங்கிற எக்ஸ் இங்கே இருக்குது, ஒய் இங்கே இருக்குது. அப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன வரும், -0 திரும்பி -20 0 × 0 0 அடுத்து 1000 இதை பண்ணோம்னா பெருக்கணும்னா இந்த வரும். அப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்கு, சமேசன் எக்ஸ் ஒய் கிடச்சிருக்கு. என்ன வரும், இதை இது சப்ராக்ட் பண்ணி ஆட் பண்ணோம்னா 1700 வரும். எக்ஸ் ஸ்கொயர்டு எங்கே இருக்கும், இதுதான் எக்ஸ் ஸ்கொயர் பண்ண -2 ஸ்கொயர் பண்ணால் 4 1 0 1 4. அப்போ இது வந்து சமேசன் எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு தெரியும் ஈக்குவல் டு 10. நம்மளுக்கு என்னென்ன கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம லாஸ்ட்டாக ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்மளுக்கு நம்மளுக்கு என்ன தெரியும், சமேசன் எக்ஸ் வந்து முன்னாடி இதில் 0 கிடச்சிருக்கு. ஃபார்முலா ஏ ஈக்குவல் டு சமேசன் ஒய் டிவைட் பை என்னன்னு தெரியும். அப்போ சமேசன் என் வந்து 5050 வந்துச்சு. என்னங்கிறது 5 டிவைட் பண்ணால் 10 வந்துடும்.
நெக்ஸ்ட் பிங்கிறது என்ன வரும் சமேஷன் xy டிவைட் பை சமேஷன் x ஸ்கொயர்டு அப்போ 0 0 டிவைட் பை 10 அப்போ 170 நம்மளோட ஃபார்முலா yc ஈக்குவல் டு a ப்ளஸ் bx அப்போ என்ன ஏங்கிறது என்னன்னு தெரியும் 0 ப்ளஸ் பிங்கிறது 170 ஸ்மால் x அப்போ என்னோடய ஃபார்முலா yc ஈக்குவல் டு இதுதான் என்னோட yc இது ரிமைண்ட் பண்ணி நம்ம ஃபார்முலாஸில் சப்ஸ்டிட் பண்ணால் என்னோட ஆன்சர் கிடைக்கும் நம்ம வந்து டீவியேஷன் கண்டுபிடிச்சோமா அப்போ டீவியேஷனில் எனக்கு என்னென்ன கிடச்சிருக்கு அங்கிறத வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் டீவியேஷனில் என்ன கிடச்சிருக்கு 2002 வந்து இது பண்ணி -2 -1 0 1 2ன்னு கிடச்சிருக்கு டீவியேஷனில் சேம் அதே தான் அப்போ வென் x ஈக்குவல் டு -2ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன் x ஈக்குவல் டு -2ன்னு சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும் 1010 ப்ளஸ் 170 இன்ட்டு -2 போட்டோம்னா 0 0 இது மல்டிப்ளை பண்ணால் 340 வந்துடும் 6 இது பண்ணோம்னா 0 வென் -2 அடுத்து x ஈக்குவல் டு -1 சப்ஸ்டிட் பண்ணுறேன் -1 போடுறேன் இல்லை இது பண்ணோம்னா 170 வந்துடும் 8.4 வந்துடும் தென் நெக்ஸ்ட்டு வென் x ஈக்குவல் டு 0 அப்புறம் x ஈக்குவல் டு 0 சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும் 0 0 இந்த டேர்ம் வந்து 0 வந்துடும் இன்ட்டு 0 போட்டால் 0 வந்து அப்போ ரிமைனிங் டேர்ம் வென் x ஈக்குவல் டு 1 x ஈக்குவல் டு 1னா ப்ளஸ் 170 இன்ட்டு 1 மல்டிப்ளை பண்ணால் 1 இதுதான் சேம் டைம் தான் வரும் அப்போ 1180 வென் x ஈக்குவல் டு லாஸ்ட்டாக 2 0 0 ப்ளஸ் 170 இன்ட்டு 2 சேம் இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 1010 ப்ளஸ் 340 வரும் இப்போ 15350 சேம் நீங்கள் வந்து YCங்கு தான் நமக்கு ஃபார்முலா அப்போ YCங்கிறது எந்தெந்த டீவியேஷனில் நம்ம வந்திருக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அப்போ y வந்து 2000 அடுத்து y 2001 அடுத்து yங்கிறது 2002 yங்கிறது 2003 லாஸ்ட் yங்கிறது 2004 இப்படி லாஸ்ட்டாக நம்ம எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி ஓகே எழுதி வைக்கணும் இது ஒரு இம்பார்ட்டன்ட் 7 மார்க் கொஸ்டின்ஸ். Thank you.